கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் 15 வசனம் 14. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாயிருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நற்குணத்தில் நிறைந்தவர்களாய் அநேக நற்கிரியை செய்கிறவர்களாக சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ரோமர் 15:14 என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாயிருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தரை அறிந்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்குள் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் நற்குணத்தில் நிறைந்தவர்களாய் நற்கிரியை செய்து நற்குணசாலிகளாய் காணப்பட வேண்டும். பவுல் தன் சுவிசேஷ பயணத்தின் போது பெரோயா என்கிற பட்டணத்திற்கு சென்றார். அந்த பட்டணத்தின் ஜனங்கள் வேத வசனத்தை கேட்டு அதை ஆராய்ந்து கற்று நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாமும் வேத வசனத்தை கேட்டு அதை ஆராய்ந்து வேத வார்த்தைகளின்படி நடப்போமானால் நாமும் நற்குணசாலிகளாய் மாற முடியும். மேலும் நாம் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை அறியாத ஒருவர் வேத வசனத்தின் அர்த்தத்தை நம்மிடத்தில் கேட்டால் வேத அறிவில்லாமல் நம்மால் அவர்களுக்கு புத்தி சொல்ல முடியாது. நாம் சகல அறிவினாலும் நிரப்பப்பட வேண்டுமானால் வேத வார்த்தைகளை கற்று அறிய வேண்டும். பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு வாழும்போது அவர் வாயிலிருந்து அறிவையும் புத்தியையும் அவர் நமக்கு தந்து நம்மை நடத்துவார். அப்பொழுது நாம் பிறருக்கு புத்தி சொல்ல வல்லவர்களாய் அறிவுள்ளவர்களாக காணப்பட முடியும். ஆகவே நாம் நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து கற்று நற்குணசாலிகளாய் அறிவினால் நிரப்பப்பட்டவர்களாய் புத்தி சொல்ல வல்லவர்களாக வாழ்ந்து அநேகரை கர்த்தருக்கு நேராக நடத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நற்குணமுள்ளவர்களாய் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் புத்தி சொல்ல வல்லவர்களாய் நீர் எங்களை மாற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அறிவினாலே நீர் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.